Hi, I'm TK. Welcome back to TP Wipro UCG Net Exam on Words பார்த்துட்டு வரோம். Paper 2, Chaucer to Shakespeare, Part 4, Question number 26. The ideal relation of husband and wife is depicted by Shakespeare in the relationship between ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து டெபிட் பண்ணுறாரு ஷேக்ஸ்பியர். யார் யாருக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஒத்தலா அண்ட் டெஸ்டிமோனா, ஆப்ஷன் பி மேக்பத் அண்ட் லேடி மேக்பத், ஆப்ஷன் சி ப்ரூட்டஸ் அண்ட் போஷியா, ஆப்ஷன் டி ஆர்லாண்டா அண்ட் ரோசலைண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ப்ரூட்டஸ் அண்ட் போஷியா. கொஸ்டின் நம்பர் 27. When did the Reformation begin in England? ரெஃபர்மேஷன் இங்கிலாண்டில் ஆரம்பிக்கிற ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1471, ஆப்ஷன் பி 1377, ஆப்ஷன் சி 1355, ஆப்ஷன் டி 1420. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1377. கொஸ்டின் நம்பர் 28. Who called Spencer Poets poet? ஸ்பென்சர் வந்து கவிஞருக்கெல்லாம் கவிஞர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ லேம்ப், ஆப்ஷன் பி ட்ரைடன், ஆப்ஷன் சி ஜான்சன், ஆப்ஷன் டி அர்னால்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லேம்ப். கொஸ்டின் நம்பர் 29. Who believed that the true end of poetry was delightful teaching? கவிதையோட உண்மையான முடிவு டிலைட்ஃபுல் டீச்சிங்னு நம்புகிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்பென்சர், ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் சி சாசர், ஆப்ஷன் டி மார்லோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஸ்பென்சர். கொஸ்டின் நம்பர் 30. The Fiery Queen was published first in the year. ஆப்ஷன் ஏ 1609, ஆப்ஷன் பி 1596, ஆப்ஷன் சி 1590, ஆப்ஷன் டி 1576. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1590. கொஸ்டின் நம்பர் 31. The final version of The Fiery Queen came out in the year. ஆப்ஷன் ஏ 1590, ஆப்ஷன் பி 1596, ஆப்ஷன் சி 1601, ஆப்ஷன் டி 1609. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1609. Question number 32. Spenser's Amority and Epithalamion came out in the year. Option A 1579, option B 1580, option C 1587, option D 1595. Correct answer is option D 1595. Question number 33. Which poem of Spenser celebrates the marriage of the daughter of the Earl of வாஸ்டர்? ஸ்பென்சர் வந்து தன்னோட மகளோட மேரேஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கன்னா இயர்ல் ஆஃப் வாஸ்டர்ங்கிற இடத்துல எந்த போயத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எபித்லாமியன், ஆப்ஷன் டி ப்ரொத்லாமியன், ஆப்ஷன் சி அமோர்டி, ஆப்ஷன் டி ஃபைரி குயின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ப்ரொத்லாமியன். கொஸ்டின் நம்பர் 34. For gold in physics is a cordial, therefore he loved gold in special. Option A Pope, option B Shakespeare, option C Chaucer, option D Arnold. இந்த லைன்ஸ் வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சாசர். கொஸ்டின் நம்பர் 35. Who is known as the child of the Renaissance and Reformation? மறுமலர்ச்சி அண்ட் சீர்திருத்தத்தின் குழந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொஸ்டின் நம்பர் 35ல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்பென்சர், ஆப்ஷன் பி பேக்கன், ஆப்ஷன் சி ஜான்சன், ஆப்ஷன் டி ட்ரைடன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஸ்பென்சர். கொஸ்டின் நம்பர் 37. எட்வர்ட் செகண்ட் இஸ் எ பிளே பை. எட்வர்ட் செகண்டுங்கிற ஒரு நாடகம் இருக்குது, அதை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மார்லோ, ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் சி ட்ரைடன், ஆப்ஷன் டி கிறிஸ்டோஃபர் ஃப்ரை. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மார்லோ. கொஸ்டின் நம்பர் 38. Edmund Spenser, born in 1572,
died in the year option A 1588, option B 1599, option C 1609, option D 1611. Correct answer is option B 1599. Question number 39. Ideas Mirror is a collection of sonnets by option A Michael Drayton, option B Samuel Daniel, option C Lydgate, option D Henry Constable. Correct answer is option A Michael Drayton. Question number 40. Who wrote the metaphysical poets were men of learning, and to show their learning was their whole endeavor. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மனுஷங்களை வந்து லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட லேர்னிங் வந்து அவங்க முழு முயற்சி அப்படின்னு சொல்லி எழுதுனவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டாக்டர் ஜான்சன், ஆப்ஷன் பி ட்ரைடன், ஆப்ஷன் சி ஹவுலே, ஆப்ஷன் டி எலியட். Correct answer is option A Dr. Johnson. Question number 41. Spencer's The Chepid Calendar came out in the year option A 1596, option B 1609, option C 1588, option D 1579. Correct answer is option D 1579. Question number 42. The Chepid calendar was inspired by. The Chepid calendar ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கால் ஈர்க்கப்பட்டவங்க யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ விர்ஜில் அண்ட் தியோக்ரிட்டஸ், ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் சி ஹோமர், ஆப்ஷன் டி ஹொராஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ விர்ஜில் அண்ட் தியோக்ரிட்டஸ். Question number 43. The name of sonnet sequence by Spencer is. ஸ்பென்சரின் சானட் வரிசையின் பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அமோரிட்டி, ஆப்ஷன் பி அபித்லாமியன், ஆப்ஷன் சி டெலியா, ஆப்ஷன் டி ஐடியா ஆஃப் மிரர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அமோரிட்டி. Question number 44. Two Cantos of Mutability is a title of the last book of. Two Cantos of Mutability ஒரு டைட்டிலில் ஒரு ஒர்க் இருக்குது. அது வந்து யாரோட லாஸ்ட் புக்கு, எந்த ஆத்தரோட லாஸ்ட் புக்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த ரேப் ஆஃப் த லாக், ஆப்ஷன் பி ஷோராஃப் அண்ட் ரஸ்டாம், ஆப்ஷன் சி த ஃபைரி குவீன், ஆப்ஷன் டி கேண்டோஸ். Correct answer is option C the fiery queen. Question number 45. How many knights are there in the fiery queen? Fiery queenல எத்தனை படை வீரர்கள் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 12. Correct answer is option B 6. Question number 46. Who wrote the book Metaphysical Poetry? Dawn to Butler. Dawn to Butler அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது, அது ஒரு புக்கு ஆல்சோ. இந்த மெட்டபிசிக்கல் போய்ட்ரி எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எலியட், ஆப்ஷன் பி ட்ரைடன், ஆப்ஷன் சி ஜான்சன், ஆப்ஷன் டி கிரர்சன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கிரர்சன். Question number 47. The Fiery Queen was planned to be written in those books. Fiery Queen வந்து எவ்வளோ புக்ஸ் எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, எழுதியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 11. கரெக்ட் ஆன்சர் இஸ் 24. 24 புக்ஸை வந்து எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணி எழுதுனாங்க. Question number 48. Who among the following is not influenced by Spencer? ஸ்பென்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாத ஒரு ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மில்டன், ஆப்ஷன் பி வேர்ட்ஸ்வொர்த், ஆப்ஷன் சி கீட்ஸ்,
Option D. Shakespeare. Correct answer is option D. Shakespeare. Question number 49. Diana is a sonnet sequence by option A. Henry Constable, option B. Daniel, option C. Drayton, option D. Sidney. Correct answer is option A. Henry Constable. Question number 15. The Fairy Queen contained dash books. The Fairy Queen எவ்வளோ புக்ஸை உள்ளடக்கி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 11. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 7. Question number 51. Which book has been recognized as an English Christian humanistic epic? எந்த புக்கை ஒரு ஆங்கில கிறிஸ்தவ மனிதநேய காவியம் என்று அங்கீகரிக்கப்படுகிறதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், ஆப்ஷன் பி த வெஸ்ட் லேண்ட், ஆப்ஷன் சி டெகாமரன், ஆப்ஷன் டி த ஃபைரி குவீன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி த ஃபைரி குவீன். கொஸ்டின் நம்பர் 52. அஸ்டோபல் அண்ட் ஸ்டெல்லா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ். அஸ்டோபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சானட். இது யாரால் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சிட்னி, ஆப்ஷன் பி ஸ்பென்சர், ஆப்ஷன் சி டான், ஆப்ஷன் டி லார்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சிட்னி. கொஸ்டின் நம்பர் 53. தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கால்வின் வியர் கால்டு. கால்வின் அப்படிங்கிற ஆத்தரை ஃபாலோ பண்ணுறவங்கள எப்படி அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரெஸ்பைட்டேரியன்ஸ், ஆப்ஷன் பி சர் ரியலிஸ்ட்ஸ், ஆப்ஷன் சி இண்டிபெண்டன்ஸ், ஆப்ஷன் டி நன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ப்ரெஸ்பைட்டேரியன்ஸ். ப்ரெஸ்பைட்டேரியன்ஸ் மீன்ஸ் கிறிஸ்தவ கோயிலில், அதாவது சர்ச்சில் சமய குருவாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது கேல்வினை ஃபாலோ பண்ணுறவங்கள ப்ரெஸ்பைட்டேரியன்ஸ்னு அழைப்பாங்க. Question number 54. The Puritan attack on Elizabeth took place in the year option A 1558, option B 1569, option C 1579, option D 1590. Correct answer is option C 1579. Question number 55. In 1579, the name of the Presbyterian leader was. 1579 ஆண்டில் ப்ரெஸ்பைட்டேரியனோட லீடரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தாமஸ் கேட்ரைட், ஆப்ஷன் பி தாமஸ் ப்ரௌனி, ஆப்ஷன் சி ஜான் பால், ஆப்ஷன் டி வைக்லிஃப். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தாமஸ் கேட்ரைட். கொஸ்டின் நம்பர் 56. The theatre The Curtain was built in the year. இந்த திரையரங்குகளை கர்டைன் திரைச்சீலைகளை எப்போ பில்ட் பண்ணாங்க, அந்த இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1576, ஆப்ஷன் பி 1574, ஆப்ஷன் சி 1577, ஆப்ஷன் டி 1586. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1577. கொஸ்டின் நம்பர் 57. பிலிப் ஹென்சோல் பில்ட் த தியேட்டர் நேம்ட் அஸ். பிலிப் ஹென்சோல்ங்கிறவங்க தியேட்டர் பில்ட் பண்ணாங்க, அதுக்கு என்ன நேம் வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த தியேட்டர், ஆப்ஷன் பி த கர்டைன், ஆப்ஷன் சி த குளோப், ஆப்ஷன் டி த ரோஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி த ரோஸ். கொஸ்டின் நம்பர் 58. லண்டன் தியேட்டர் தி ரோஸ் வாஸ் built in the year. ஆப்ஷன் ஏ 1576, ஆப்ஷன் பி 1577, ஆப்ஷன் சி 1580, ஆப்ஷன் டி 1586. Correct answer is option D 1586. Question number 59. Which one of the following is the most important theatre of the Elizabethan age? Elizabethan ஏஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியேட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தி ரோஸ், ஆப்ஷன் பி தி க்ளோவ், ஆப்ஷன் சி தி கர்டைன், ஆப்ஷன் டி த தியேட்டர். Correct answer is option B the க்ளோவ். Question number 60. Ithamore is a character in the play.
ஒரு நாடகத்தில் இத்தாமோர்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த நாடகத்தோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ த ஜூ ஆஃப் மால்டா, ஆப்ஷன் பி த ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஆப்ஷன் சி எஸ்டி ஜோன், ஆப்ஷன் டி த வே ஆஃப் த வேர்ல்டு. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தி ஜூ ஆஃப் மால்டா. Question number 61. How many historical plays were written by Shakespeare? ஷேக்ஸ்பியருங்கிற ஆத்தர் ஹிஸ்டாரிக்கல் பிளே வரலாற்று நாடகங்களை எவ்வளோ எழுதியிருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 13, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 15. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 14. Question number 62. Belle Imbria is a character in the play. பெல் இம்ப்ரியான்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க எந்த நாடகத்தில் உள்ள கேரக்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஆப்ஷன் பி ஹேம்லெட், ஆப்ஷன் சி ஹேரி ஆப், ஆப்ஷன் டி த மெஷாக்டர் ஆஃப் பாரிஸ். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எந்த ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்க? Correct answer is option A, the Spanish tragedy. Question number 63. Which one of the following is not a play based on the history of England? இங்கிலாண்டோடைய வரலாறை பேஸ் பண்ணாத நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கிங் ஜான், ஆப்ஷன் பி ரிச்சர்ட் டூ, ஆப்ஷன் சி ஜூலியஸ் அண்ட் ஜீசர், ஆப்ஷன் டி ரிச்சர்ட் III. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஜூலியஸ் அண்ட் சீசர். Question number 64. Shakespeare's plays Julius and Caesar came out in the year option A 1592, option B 1599, option C 1593, option D 1603. Correct answer is option B 1599. Question number 65. The theatre The Clove was built in the year option A 1590, option B 1594, option C 1598, option D 1600. Correct answer is option C 1598. Question number 66. How many of Shakespeare's history plays are based on Roman history? ரோமன் வரலாறுகளை பேஸ் பண்ண ஷேக்ஸ்பியருடைய வரலாற்று நாடகங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 4. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 4. Question number 67. George Gascoigne's comedy supposes a translation of Aristotle's I suppose he came out in the year option A 1569, option B 1566, option C 1599, option D 1601. Correct answer is option B 1566. Question number 68. Which one of Shakespeare's plays was based on Gascoigne's supposes? Option A Othello, option B The Taming of Shrew, option C The Comedy of Errors, option D King John. Gascoigne supposes அப்படின்னு ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ண மாதிரி ஷேக்ஸ்பியர் ஒரு பிளே எடுத்துருக்குறாங்க. அந்த பிளே என்ன அப்படின்னா correct answer is option B, The Taming of Shrew. Question number 69. The theatre The Globe was set on by fire during an yearly performance of the play. ஒரு தேட்டரில் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேட்டரில் ஃபயர் ஆயிடுச்சு. குளோப் தேட்டரில் டியூரிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த பிளே நடக்கும்போதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட் II, ஆப்ஷன் பி த டெம்பஸ்ட், ஆப்ஷன் சி ஹென்ரி VII, ஆப்ஷன் டி ஒத்தோலோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஹென்ரி VII. Question number 70.
The globe was set on fire in the year. Option A 1612, option B 1613, option C 1616, option D 1620. Correct answer is option B 1613. Question number 71. Which one of the following is not a play by Shakespeare? இந்த 4 ஆப்ஷனில் ஷேக்ஸ்பியருடைய பிளேயே இல்லாத பிளே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ரிச்சர்ட் செகண்ட், ஆப்ஷன் பி ஹென்ரி ஃபோர், ஆப்ஷன் சி ஹென்ரி ஃபைவ், ஆப்ஷன் டி எட்வர்ட் செகண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி எட்வர்ட் செகண்ட். கொஸ்டின் நம்பர் 72. Which one of the following is a comedy of mistaken identity? ராங் ஐடென்டிட்டி காமெடி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த காமெடி ஆஃப் எமரஸ், ஆப்ஷன் பி லவ்ஸ் லேபர் லாஸ்ட், ஆப்ஷன் சி த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ஆப்ஷன் டி ஆஸ் யூ லைக் இட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ தி காமெடி ஆஃப் எரர்ஸ். கொஸ்டின் நம்பர் 73. The Jew of Malta appeared in the year. Option A 1580, option B 1592, option C 1581, option D 1589. Correct answer is option D 1589. Question number 74. The tempest came out in the year. Option A 1608, option B 1609, option C 1610, option D 1611. Correct answer is option D 1611. Question number 75. Shakespeare's Comedy of Errors is based on. ஷேக்ஸ்பியரோட காமெடி ஆஃப் எரர்னு ஒரு ஒர்க் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ யூபியோஸ், ஆப்ஷன் பி கேண்டர்பரி டேல்ஸ், ஆப்ஷன் சி பிரைஸ் ஆஃப் ஃபுல்லி, ஆப்ஷன் டி பாட்டர்ஸ் மெனாச்சே ஆர் த ட்வின்ஸ். Correct answer is option D Potter's Menachme or the Twins. Question number 76. Which one of the following is not a romance by Shakespeare? இதில் ஷேக்ஸ்பியரில் நாட் அ ரொமான்ஸாகவே இல்லாமல் இருக்கிற ஷேக்ஸ்பியரோட ஒர்க் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெர்கல்ஸ், ஆப்ஷன் பி Chamberlain, option C Coriolanus, option D The Tempest. Correct answer is option C Coriolanus. Coriolanusன்னு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடி ஒர்க். ஸோ இது நாட் அ ரொமான்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 77. Totus Montas agit historian means. Option A all the world is a stage, option B all the world is a history, option C history is the all world, option D world is coming. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கீங்க? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ்னு ஒரு ஆத்தர் சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க யாரும் இல்லை, வேற நம்ம ஷேக்ஸ்பியர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ டாட்டாஸ் முட்டாஸ் எஜிட் ஹிஸ்டோரியன் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ். கொஸ்டின் நம்பர் 78. Shakespeare's Two Gentlemen of Verona came out in option A 1592, option B 1594, option C 1599, option D 1601. Correct answer is option B 1594. Question number 79. Angelo is a character in the play. ஏங்லோன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க எந்த நாடகத்தில் உள்ள கேரக்டர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஒத்தலோ, ஆப்ஷன் பி மேக்பெத், ஆப்ஷன் சி மெஷர் ஃபார் மெஷர், ஆப்ஷன் டி ஹேம்லெட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி மெஷர் ஃபார் மெஷர். கொஸ்டின் நம்பர் 80. Which one of the following is known as the tragedy of time? Tragedy of timeனு எதை சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹேம்லெட், ஆப்ஷன் பி மேக்பெத், ஆப்ஷன் சி
Troilus and Cressida. Option D. Othello. Correct answer is option C. Troilus and Cressida. Question number 81. The theatre, the Globe, which was set on fire, was rebuilt in the year. The Globe Theatre வந்து செட் ஆயிடுச்சு, ஃபயரில் செட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரீபில்ட் மறுபடியும் பில்ட் பண்ணுறாங்க. அதோட இயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1614, ஆப்ஷன் பி 1618, ஆப்ஷன் சி 1619, ஆப்ஷன் டி 1623. Correct answer is option A 1614. Question number 82. Which one of the following is known as the revenge tragedy? Option A Othello, option B Macbeth, option C Titus Andronicus, option D King Lear. Correct answer is option C Titus Andronicus. Question number 83. Who records Shakespeare's early comedies as joyous, refined, romantic? ஷேக்ஸ்பியர் ஆரம்பகால நகைச்சுவைகளை ஜாயஸ், ரெஃபைன்ட், ரொமான்டிக்னு கருதுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மோரிஸ், ஆப்ஷன் பி ஸ்வின்பர்ன், ஆப்ஷன் சி டவுடன், ஆப்ஷன் டி பியர்ட்ஸ்லே. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி டவுடன். Question number 84. The lions, the rarer action is in virtue than in Virginius occurs in option A Othello, option B Macbeth, option C The Tempest, option D Hamlet. Correct answer is option C The Tempest. Question number 85. Viola is the heroine of the play. Option A Henry VII, option B Othello, option C 12th Night, option D Hamlet. Correct answer is option C 12th Night. Question number 86. Shakespeare's Hornions came out in the year. Option A 1592, option B 1597, option C 1598, option D 1608. Correct answer is option D 1608. Question number 87. Thomas Kidd was arrested in 1593 because of his. தாமஸ் கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன ரீசனுக்காகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆப்சன்ஸ் பேராகிராஃப்ஸ், ஆப்ஷன் பி இல்லீகல் லவ் அஃபேர், ஆப்ஷன் சி மிஸ்பிஹேவியர், ஆப்ஷன் டி ஆன்டி இமிக்ரண்ட் இன்சைட்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆன்டி இமிக்ரண்ட் இன்சைட்மெண்ட். புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான தூண்டுதல் அப்படின்னு ஒரு குற்றத்திற்காக தாமஸ் கேட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 88. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷோஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரோம் அண்ட் எகிப்து? ரோமுக்கும் எகிப்துக்கும் இடையில் கான்ஃப்ளிக்ட் நடக்குதுன்னு எந்த ஒர்க்கில் காமிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேக்பத், ஆப்ஷன் பி கிங் லியர், ஆப்ஷன் சி ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா, ஆப்ஷன் டி ஹாம்லெட். Correct answer is option C Antony and Cleopatra. Question number 89. The ghost of Andrea appears in the play. ஒரு நாடகத்தில் ஆண்ட்ரியான்னு ஒரு கோஸ்ட் அப்பியர் ஆகுது. அது என்ன நாடகம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹாம்லெட், ஆப்ஷன் பி எம்பிரர் ஜோன்ஸ், ஆப்ஷன் சி ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா, ஆப்ஷன் டி தி ஸ்பானிஷ் ட்ராஜடி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தி ஸ்பானிஷ் ட்ராஜடி. Question number 90. Which one of the following is not based on Roman history? ரோமன் வரலாறுகளை பேஸ் பண்ணாத ஒர்க் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கிங் ஜான், ஆப்ஷன் பி டைட்டஸ் ஆண்ட்ரோனிக்கஸ், ஆப்ஷன் சி ஆண்டோனி அண்ட் கிளியோபட்ரா, ஆப்ஷன் டி காரிலானஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கிங் ஜான். கிங் ஜான்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அவர் வந்து இங்கிலாந்து, அது மட்டும் இல்லை அவர் ஃப்ரெஞ்சோடையும் இங்கிலாண்டோட மட்டும்தான் அவருடைய பெர்த்லேருந்து டெத் வரைக்கும் டச்சில் இருந்தார். ஸோ ஹீ இஸ் நாட் அ ரோமன் ஹிஸ்ட்ரி பேஸ்டு. கொஸ்டின் நம்பர் 91. Who said that the hero of Shakespeare's great classical trilogy is a Rome? Option A Eliot,
option B Beardsley, option C Wilson Knight, option D F.R. Lewis. Correct answer is option C Wilson Knight. Question number 92. Helena D. Narfan is the heroine of option A Comedy of Errors, option B All's Well That Ends Well, option C Measure for Measure, option D Titus Andronicus. Correct answer is option B All's Well That Ends Well. Question number 93. Who said Shakespearean comedy is not finally satiric? It is poetic. ஷேக்ஸ்பியரோட காமெடி ஃபைனலில் சேட்டரிக் நையாண்டி மாதிரி இருக்காது, இட் இஸ் பொயட்டிக், அது ஒரு கவிதை மாதிரி இருக்குன்னு சொல்லி யார் சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ சைன்ஸ்பரி, ஆப்ஷன் பி சார்க்லன், ஆப்ஷன் சி ஏசி வார்ட், ஆப்ஷன் டி லேம்ப். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி சார்க்லன். Question number 94. Who made the remark that Shakespeare has no heroes, he has only heroines? ஷேக்ஸ்பியருக்கு ஒரு ஹீரோஸும் இருக்க மாட்டாங்க, அவருக்கு ஒன்லி ஹீரோயின்ஸ் மட்டுமே மேக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் ரிமார்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ராஸ்கின், ஆப்ஷன் பி சார்ல்டன், ஆப்ஷன் சி லேம்ப், ஆப்ஷன் டி எலியட். Correct answer is option A Ruskin. Question number 95. Edward Allen was a great actor of dash age. எந்த ஆண்டு எந்த காலத்தோட கிரேட் ஆக்டர் எட்வர்ட் அலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஜாக்கோபியன் ஏஜ், ஆப்ஷன் பி ரெஸ்டோரேஷன், ஆப்ஷன் சி அகஸ்டன், ஆப்ஷன் டி எலிசபெத்தன் ஏஜ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி எலிசபெத்தன் ஏஜ். Question number 96. The Swan Theatre was built in the year option A 1576, option B 1577, option C 1594, option D 1587. Correct answer is option C 1594. Question number 97. How many sides did the Swan Theatre have? ஸ்வான் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது, அதில் எவ்வளோ சைடு வச்சுருக்குறாங்கன்னு கேட்குறாங்க. சைட் பக்கங்கள் எவ்வளோ பக்கங்கள் அந்த தேட்டரில் அமைப்பாக இருக்கும் மேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 11, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 13, ஆப்ஷன் டி 14. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 12. கொஸ்டின் நம்பர் 98. சிண்ட்ரெல்லா இஸ் known for ஆப்ஷன் ஏ ஹை தாட்ஸ், option B sublimity, option C fallen angel, option D neglected things. Correct answer is neglected things. Question number 99. Sappho and Pav and Love's Metamorphosis or the play by option A Saw, option B Lily, option C Green, option D Nash. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி லில்லி. லில்லியோட பிளே தான் என்னென்னா ஷாஃபோ அண்ட் பேவ் அண்ட் லவ்ஸஸ் மெட்டஃபோசிஸ். கொஸ்டின் நம்பர் 100. ஹூ இஸ் நாட் அன் எலிசபெத்தன் சானட்டீர்? எலிசபெத்தனோட இசை அமைப்பாளர் யார் கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஹென்ரி கான்ஸ்டபிள், ஆப்ஷன் பி சாமுவேல் டேனியல், ஆப்ஷன் சி மைக்கேல் ட்ரேட்டன், ஆப்ஷன் டி கிறிஸ்டியானா ரோசெட்டி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கிறிஸ்டியானா ரோசெட்டி. கிறிஸ்டியானா ரோசெட்டி தான் எலிசபெத்தனுடைய சானட்டீர் கிடையாது. Today I have enough time for uploading 101 words for Chaucer to Shakespeare part 4 completed. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.